ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 11வது பொதுத்தமிழுக்கான ஃப்ரீ நோட்ஸ் பிடிஎஃப். இது 6ஆம் வகுப்பு ஃபுல்லாக முடிச்சிட்டோம் லாஸ்ட்டு 2 வீக்ஸாக. இப்போ வந்து 7ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வாரமும் அடுத்த வாரமும் 7th வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா புது புக்கோட கண்டென்ட்டு, அப்புறமா பழைய சமச்சீரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 2 லெசனும் ஊரும் பேரும், அதுக்கப்புறமா செம்மொழி தமிழ், அடுத்து ஓல்டு புக்கில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டு. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ண டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எங்கள் தமிழ், நாமக்கல் கவிஞர் தான் இந்த பாடல் எழுதியிருப்பாங்க. ஸோ நாமக்கல் கவிஞரை பொறுத்தளவுக்கும் காந்திய கவிஞர்னு அழைக்கப்படுறாரு. மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி அப்படிங்கிற இதை எழுதியிருக்காரு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது, இந்த பாடல் பாடியதும் நாமக்கல் கவிஞர் தான். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். ஸோ இந்த பாடல் ரிலேட்டடாக கொஷின் கேட்கலாம். ஊக்கிடும்னா ஊக்கப்படுத்தும், குறினா குறிக்கோள், விரதம்னா நோன்பு, பொழிகிறனா தருகின்ற. கோடிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. சேர்த்தெழுது பிரித்தெழுது குரலாகும், குரல் கூட்டலாகும், வான் கூட்டல் ஒளி வானொலி. அடுத்து ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடுமலை நாராயண கவி அவர் எழுதிய பாடல். ஸோ இதில் வந்து உடுமலை நாராயண கவி வந்து பகுத்தறிவு கவிராயர்னு அழைக்கப்படுறாரு. சொல்லும் பொருளும்ல பார்த்திங்கன்னா ஒப்புமைனா இணை, முகில்னா மேகம், அற்புதம்னா வியப்பு, உபகாரினா வள்ளல். கோடிட்டேடம் நிரப்புக, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும், மேக கூட்டம் முகில் கூட்டம். பிரித்தெழுது சேர்த்தெழுது, இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல, தந்து உதவும், தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை இல்லாத, ஒப்புமை இல்லாத. அடுத்து தேர்டு லெசன் பார்த்திங்கன்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியுங்கிற லெசனு. ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் விஷயத்தை மட்டும் நான் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். அந்த லெசனில் உள்ளது. வாயினால் பேசப்படும், பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இது பேசுவதும் கேட்பதுமே மொழியின் முதல் நிலை. மொழியின் முதல் நிலை என்னென்னா பேசுவது கேட்பது. கண்ணால் கண்டு உணருமாறு வரிவடிவமாக எழுதப்பட்டு படிப்பது வந்து எழுத்து மொழிம்பாங்க. எழுதுவதும் படிப்பது வந்து மொழியின் 2ஆம் நிலை என்பாங்க. தமிழ் மொழியில் பேச்சு எழுத்து ஆகிய 2 வடிவங்களிலும் பயன்பாட்டில் இருக்குது. சில லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு இருக்கும், எழுத்து வழக்கு இருக்காது. சில இதில் வந்து எழுத்து வழக்கு இருக்கும், பேச்சு இது வந்து இப்போது அட் ப்ரெசென்ட் இருக்காது. ஆனால் தமிழில் ரெண்டுமே இப்போ இருக்குது. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் இதுவும் இதோட சிறப்பு கூறுகளாக இருக்குது பேச்சு மொழியோடது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. குழந்தையை நல்லா கவனிங்க அப்படின்னு கூறும்போது கவனின்னா பேணுதல்ங்கிற பொருள் வரும். அதே நில் கவனி செல்ல வந்து கவனின்னா கவனித்து செல்லுதல், பாதுகாப்பு அப்படிங்கிற பொருளை தரும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். என்னால் போக முடியாதுன்னு ஓங்கி ஒழிக்கும் போது மறுப்பையும், அதே மென்மையாக ஒழிச்சா இயலாமையும் அப்படிங்கிறதையும் உணர்த்துது. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவது படிக்கப்படுவது அடுத்த நிலையில் கருதப்படும் மொழி. இவே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது, இதுவும் மொழி தான் அப்படின்னு மூவா சொல்லியிருப்பாங்க மூவர்த்தனார். நன்னூல் என்ன சொல்லணும்னா எடுத்தல் படித்தல் நலிதல் உழைப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும். ஸோ இதை கொடுத்துட்டு என்ன நூற்பால சொன்னதுன்னு கேட்கலாம். நன்னூல். வட்டார மொழி இருக்கிறதுங்கிறத இருக்குது, கீது இதெல்லாம் சொல்கிறது வட்டார மொழி. அந்தந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி மாறும். கிளைமொழி கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகளாக இருக்குது. அடுத்து எழுத்து மொழி. ஸோ இதை வந்து இந்த காலத்தில் அண்ணா காலைன்னு இப்படி எழுதுவாங்க. பேச்சு மொழியை வந்து உலக வழக்குன்னு, எழுத்து மொழி இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறது பேச்சு மொழி, நன்றாக சாப்பிட்டான்ங்கிறது எழுத்து மொழி. பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒழிக்கவும் செய்வாங்க. ஈயை வந்து ஏன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வந்து ஊவ ஓன்னு சொல்லுவாங்க. இலைக்கு வந்து இலை அப்படிம்பாங்க, உலகம்க்கு வந்து உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எழுதும்போது அப்படி மாற்றி எழுத முடியாது. கேட்டல் பேசல் என்னும் முதல் நிலையை குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகும். இதே படித்தல் எழுதுதல் இதெல்லாம் வந்து 2ஆம் நிலையில் உள்ளது. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள பெரிய அளவு வேறுபாட்டை வந்து இரட்டை வழக்குன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பழங்காலம் முதலே பேச்சு வழக்கும் இருக்குது, எழுத்து வழக்குக்கும் வேறுபாடு இருக்குது. ஆனால் தமிழும் வந்து இரட்டை மொழி தான் சொல்லுவாங்க, இல்லை இரட்டை வழக்குன்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியர் இவற்றை வந்து உலக வழக்கு, செயல் வழக்குன்னு குறிப்பிடுறாரு.
தமிழை வந்து இரட்டை வழக்கு மொழி என்பார்கள். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும். இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ளவற்றையும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறும் சுவடியெல்லாம் சேர்ந்து செந்தமிழை செழுந்தமிழாக செய்திட வேண்டும். ஸோ இதை யார் எழுதுனதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும். அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும். ஸோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா இதுவும் கொஷினாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து சொல்லு அப்படின்னா சொல், நில்லுன்னா நில், வந்தியா அப்படின்னா வந்தாயா, சாப்பிட்டியா அப்படின்னா சாப்பிட்டாயா. மொழியின் முதலில் பேசுகிறது வந்து முதல் நிலை பேசுதலை வந்து கேட்டல் அப்படிம்பாங்க. ஒளியின் வரி வடிவம் எழுத்து. தமிழின் கிளை மொழிகள் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழி வழக்கு வந்து என்ன வழக்குன்னு சொல்லுவாங்கன்னா பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்லுவாங்க. மொழி காலத்துக்கு ஏற்ப மாறுகிறது, சரி. எழுத்து மொழியில் காலம் கடந்து நிற்கும், சரி. பேசுபவரின் கருத்துக்கேற்ப உடனடி செயல்பாட்டுக்கு உதவுவது எழுத்து மொழிங்கிறாங்க, பேச்சு மொழி தான். ஸோ இது தவறு. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம், இல்லை பேச்சு மொழிக்கு தான் வாய்ப்பு அதிகம், அதுவும் தவறு. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம், சரி. செய்தித்தாள், மின்னஞ்சல், நூல்கள் இதெல்லாம் எழுத்து மொழியில் வரும். பேச்சு மொழியில் பார்த்திங்கன்னா வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம் இதெல்லாம் வரும். சொலவடைகள். ஸோ இந்த லெசனில் வந்துட்டு ஒரு 25 சொலவடைகள் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி கொஷின் கேட்கலான்னா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று வந்து கோடிட்ட இடத்துல நிரப்ப சொல்லி கேட்கலாம். புண்ணுக்கு மருந்து போட முடியும், ஆனால் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அணை உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை. எறும்பு ஊற கல்லும் தேயும். உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். அடைமழை விட்டாலும் செடி மழை விடாது. நினச்சதாம் கழுத எடுத்ததாமா ஓட்டம். குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுகுதான். நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி வந்து படம் எடுக்கலாமா? 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு இதை தூக்கிட்டு வேற ஒரு வார்த்தையை கொடுக்கலாம். அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனித்தான் கர்ணம் போட முடியும். காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். 4 வீட்டில் கல்யாணமா, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா. அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதுமா. பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா. அதிர அடித்தா உதிர விளையும். குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா. அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி. ஸோ இப்போ கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரினா சர்ப்ரைஸாக ஏதோ ஒன்று பார்க்குறது. அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல். அல்றவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்றவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழி தான். ஸோ இது வந்து ஒரு அதிர்ஷ்டமோ இல்லை வாய்ப்பையோ குறிக்கும். குத்துக்களுக்கு குளிரவையிலா, இது ஆல்ரெடி சொன்னது. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதை வச்சு கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. குற்றியலுகரம். ஸோ குற்றியலுகரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பொருந்தா சொல்ல கேட்பாங்க. அதே மாதிரி குற்றியலுகரம் வரக்கூடிய 6 வல்லின உக்கரங்கள் என்னங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. கு, சு, டு, து, பு, ரு இந்த 6 எழுத்துல தான் குற்றியலுகரம் வரும். குற்றியலுகரத்துக்கு பிரித்து எழுதுனீங்கன்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். எடுத்துக்காட்டு காசு, எஃகு, பயிறு, பாட்டு, பந்து, சால்பு. ஸோ கடைசி லெட்டரை பார்த்துக்கோங்க. ஸோ உகரத்தில் முடிகிற எல்லாமே குற்றியலுகரமாக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 6 லெட்டரில் முடிகிறது தான் இருக்கும். ஸோ அதை வச்சு கேட்கலாம். அதே மாதிரி வகைகள் பார்த்திங்கன்னா நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர்.
ஸோ இதுக்கு நெடில் தொடர் அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கு முன்னாடி தனி நெடிலை தொடர்ந்து வரும். இது தனி நெடிலை தொடர்ந்து வரும், ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். ஸோ 2 எழுத்து தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எழுத்து வந்து நெடில் எழுத்தாக இருக்கும். ஆயுத எழுத்துங்கிறது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வர்றது. உயிர் தொடருங்கிறது உயிர் எழுத்தை தொடர்ந்து வர்றது. ஸோ உயிர் தொடர் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வன் மென் இடை இதெல்லாம் இல்லாமல் ஆயுதம் நெடில் இல்லாமல் இருந்தாலும் அது உயிர் தொடராக தான் இருக்கும் மேக்ஸிமம். வன் தொடர் பார்த்திங்கன்னா ஆனால் இந்த இதில் முடியணும், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ அரசு இதில் வந்துட்டு உயிர் தொடரில் என்ன மெயின் ரூல்னால் தனி நெடில் இல்லாமல் இருக்கணும். தனி நெடில் வந்துச்சுன்னா அது நெடில் தொடராயிரும். அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் உயிர்மை எழுத்து இருக்கும். அரசு ரா. இப்போ ரா வந்து எப்படி எழுதுறான், இரு கூட்டல் ஆ 9, பா வந்து இப்போ கூட்டல் ஆ. ஸோ அதனால் இது ஃபுல்லாக உயிர் தொடரில் வரும். வன் தொடர்னால் வந்துட்டு வல்லின மெய் எழுத்தில் இதாக இருக்கும். பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பொருந்தாதல்ல கேட்கலாம். ஒரு 3னா வன்தொடர் கொடுத்துட்டு 1 மென்தொடர் கொடுக்கலாம், இல்லை 3 மென்தொடர் கொடுத்துட்டு 1 இடைத்தொடர் கொடுக்கலாம். ஸோ எப்படியானா கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று இதெல்லாம் வன்தொடர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று இதெல்லாம் மென்தொடர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இடைத்தொடர்னு பார்த்திங்கன்னா எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு ஹைலி இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியா. இவ்வென்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகர சொற்கள் வந்து இருக்காது. அதே மாதிரி சு, டு, ரு இதை வந்து இறுதியாக முடியும் இடைத்தொடர் குற்றியல் உகர சொற்களும் இருக்காது. ஸோ இந்த இடைத்தொடரில் பார்த்திங்கன்னா சூலையோ டூலையோ ரூலையோ முடியாது. குற்றிய லிகரம் குறுமை இயல் கூட்டல் இகரம். அதேமாதிரி மாத்திரை அளவு குற்றியல் உகரத்தில் வந்து மாத்திரை அளவு பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும். குற்றியலுகரம் 2 வகைப்படும். இது வந்து பிரித்தெழுதுகளையும் கேட்கலாம். கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது, தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது, நாடு கூட்டல் யாது நாடியாது, எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது, கேள்மியா கேள் கூட்டல் மியா கேன்மியா, செல் கூட்டல் மியா சென்மியா இதெல்லாம் பிரித்தெழுதுகளையும் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குற்றியலுகரம் உரைநடை வழக்கில் இல்லை. ஆறுங்கிறது உயிர் தொடர், எக்குங்கிறது ஆயுத தொடர், கரும்புனா மென்தொடர், விறகுன்னா உயிர் தொடர், உலக்குன்னா வன்தொடர், எட்டுனா வன்தொடர், ஏடுனா உயிர் தொடர், பந்துனா மென்தொடர், காசுனா நெடில் தொடர், கொய்துனா இடைத்தொடர். பொருந்தாதது இதில் வந்து கரு மட்டும் பொருந்தாது. ஏன்னா வந்து மற்றதெல்லாம் குற்றியல் உகரம். ரூங்கிறது வந்துட்டு இந்த ஆறில் வராது பாருங்கள், ரூங்கிறது வராது. இது உகரத்தில் தான் முடியுது, ஆனால் ரூ வந்து இதில் கிடையாது. அதனால் இது குற்றியல் உகரத்தில் வராது. அதனால் கரு தான் இது. மற்ற எல்லாமே குற்றியல் உகரம். சூ, டூ, ரு. இது பார்த்திங்கன்னா இக்கு, இட்டு, இத்து வன்தொடர், இது மட்டும் மென்தொடராக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே உயிர் தொடராக இருக்குது, நெடில் தொடராக இருக்குது. ஆனால் இது மட்டும் பார்த்திங்கன்னா நெடில் கிடையாது. ஸோ அதனால் அது. அதுக்கப்புறமா அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவுமே இடைத்தொடராக இருக்குது, ஆனால் அரசுங்கிறது வந்து உயிர் தொடராக இருக்குது. ஸோ அதனால் அரசு தான் ஆன்சர். அதே மாதிரி பண்பு, மஞ்சு, கண்டு, எக்கு இது வந்து ஆயுத தொடராக இருக்குது, மற்றதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் எக்கு தான் ஆன்சர். அதே மாதிரி மாத்திரை அளவு 1லேருந்து 10 வரைக்கும் என்னென்ன மாத்திரை அளவு அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 நெக்ஸ்ட்டு அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும். ஸோ அதனால் அந்த அரை மாத்திரை அளவு இது பண்ணி கால்குலேட் பண்ணணும். இதில் வந்து ஒரே ஒரு இது பார்த்துக்கோங்க. 2 அந்த 6 வல்லின 6 வல்லின உகரம் கூசூடு தூபூரு
இதில் பார்த்திங்கன்னா முடிகிறது ஃபுல்லாகவுமே குற்றியலுகரத்தில் இருக்கும். டூ இருக்குது, அதனால் அரை மாத்திரை போட்டிருக்கோம். ரூ அரை மாத்திரை, கூ அரை மாத்திரை, து அரை மாத்திரை, ரூ அரை மாத்திரை. ஆனால் 7 இது வந்து அதில் முடியல, அதனால் இது ஒரு மாத்திரை அளவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து குற்றியல் உகரத்தில் வராது, அதனால் ஒரு மாத்திரை. மற்றதெல்லாம் குற்றியல் உகரத்தில் வரும், அதனால் அரை மாத்திரை அளவில் போட்டிருக்கோம். அடுத்து டூ, பூசுடு தூ புரு அரை மாத்திரை, தூ அரை மாத்திரை, தூ அரை மாத்திரை. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து 7 மட்டும் பார்த்திங்கன்னா வராது, அதனால் ஒரு மாத்திரை அளவில் முடிக்கும். மற்றெல்லாம் குற்றியல் உகரனால அரை மாத்திரை அளவில் முடிக்கும். அடுத்து இரு திணை, உயர்திணை, அக்ரிணை, 2 திணை, முக்கணி, 3 கணி, மாப்பலா, வாழை, முத்தமிழ், 3 தமிழ், இயல், இசை, நாடகம், நாற்றிசை, 4 திசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, ஐவகை நிலம், 5 நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அறுசுவை, 6 சுவை, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கசப்பு. இருபொருள், அரசுக்கு தவறாமல் வரி செலுத்தணும், ஏட்டில் எழுதுவது வரி, மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி அழகு. அடுத்த அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும், அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை, நீ அறிந்ததை பிறருக்கு சொல், எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல், உழவர்கள் நாற்று நட வயலுக்கு சென்றன, குழந்தைகளை மெதுவாக நட என்போம், நீதிமன்றத்தில் கொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. ஸோ இது ஃபுல்லாகவுமே ஒரு வார்த்தை தான் 2 பொருள் தரும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது எக்ஸாமில் கேட்கலாம். கலைச்சொல், ஊடகம், மீடியா, மொழியியல், லிங்குஸ்டிக், ஒளியியல், ஃபோனாலஜி, இதழியல், ஜேர்னலிசம், பருவ இதழ், மேகசின், பொம்மலாட்டம், பப்பட்ரி, எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபி, உரையாடல், டைலாக். அடுத்து பழைய புக்கில் பார்த்திங்கன்னா திருவிக்காவை பற்றி கொடுத்துருக்காங்க. திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் சுந்தரனார் என்பது தான் திருவிக்காவோட இது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துல்லம் அப்படிங்கிற ஊரில் இருந்தால் இப்போ பார்த்திங்கன்னா தண்டலம்னு அழைக்கப்படுதுமா. சென்னை அடுத்துள்ள போரூருக்கு மேற்கே இருக்குது. தொழிலாளர் நலன், பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டார். தமிழ் தென்றல்னு சிறப்பிக்கப்படுறாரு. நவசக்தி முதலான இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் வந்து தமிழாசிரியராக இருந்திருப்பார். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகநலது அழகு, இதெல்லாம் இவர் எழுதிய படைப்புகள். அடுத்து திருக்குறள், வாய்மை சம்மந்தமாக 10 குறள் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லா சொல்லல், பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில், தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னிச்சிடும், உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உள்ளன், மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை, பொய்யாமை அன்ன புகழ் இல்லை, ஈயாமை எல்லா அறமும் தரும். இதில் வந்து மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. புறந்தூய்மை நீரான அமையும், மகந்தூய்மை வாய்மையை கடப்படும், எல்லா விளக்கும் விளக்கல, சான்றோருக்கு பொய்யா விளக்கிழக்கு, யாம் மெய்யா கன்றவற்றுள் இல்லை எனைதொன்றும் வாய்மையின் நல்ல பிற. திருக்குறள், நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதன்பங்கி, சிங்காப்போதர், பெருநாவலர். குறள் வெண்பாக்களால் அமைந்த நூல், அதனால் திருங்கிறது அடைமொழி. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், 133 அதிகாரம், 1330 குறட்பாக்கள், உலக பொதுமறை அழைக்கப்படுது. மொத்தம் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கால்டுவெல் பொறுத்தளவுக்கு அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர். இவர் வாழ்ந்த இடம் வந்து இடையங்குடி, திருநெல்வேலி மாவட்டம். திராவிட மொழிகளின் தாய் தமிழ்னு உலகுக்கு பறைசாற்றியவர். இவர் இயற்றிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். வல்லின மிகுமிடங்கள், அச்சட்டை, இத்தோட்டம், இக்குளம், உப்பக்கம், எக்குடம், எச்சட்டை, இதெல்லாம் வந்துட்டு வல்லின மிகுமிடங்கள். சுட்டெழுத்துக்களுக்கு அப்புறமா வல்லின மிகு, ஆ இ உ. ஏ என்னும் வினா எழுத்துக்கு முதலையும் வல்லின மிகுன்னு கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, தலகாணி, தலையணை, வேர்வை, வியர்வை, ஊடு, வீடு, வெலை, விலை, தண்ணி, தண்ணீர், விளக்கு, விளக்கு. அடுத்து ராமலிங்க அடிகள், திருவருட்பா, திரு கூட்டல் அருள் கூட்டல் பா, இறைவன் திருவள்ளுவரை பெறுவதற்காக பாடியது, இறைவனின் திருவருளால் பாடப்பட்ட நூல்னு 2 பொருளில் இருக்குது. 6000 பாடல்களை கொண்டது. ராமலிங்க அடிகள் திருவருட் பிரகாச வள்ளலார்னு அழைக்கப்படுறாரு. சிதம்பரத்துக்கு அண்மையில் உள்ள மருதூரில் பிறந்திருப்பார். சமரச சன்மார்க்க நெறியை பரப்பியிருப்பார். அருட்பிரகாசர் வள்ளலார்னு புகழப்பட்டுவார். வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை இதெல்லாம் நிறுவியிருப்பார்.
மதி என்னும் சொல்லின் பிற பொருட்கள் அறிவு, சந்திரன், மதித்தல். 9 வகையான நவமணிகள் பார்த்திங்கன்னா நவரத்னம் வந்து கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். செம்மொழி தமிழ். செம்மொழி கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரம், அரபு, ஈப்ரு. இதெல்லாம் செம்மொழின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம்லாம் இப்போ பேச்சு வழக்கில் இல்லை. டாக்டர் க்ரௌல். தமிழ் மொழியாக அழகான சித்திர வேலை பாடமைந்த வெள்ளித்தட்டு. திருக்குறள் அதில் வைக்கப்பட்டது தங்க ஆப்பிள். தமிழ் என்னை கவர்ந்தது, குரல் என்னை இழுத்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். தண்டி அலங்காரம். இதை கொடுத்துட்டு என்னன்னு சொல்லி சோர்ஸ் கேட்கலாம். தண்டி அலங்காரம் தாய்மை, தூய்மை, தனித்து இயங்கும்னு சொன்னது வந்துட்டு கால்டுவெல்லு. செம்மை தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு சொல்லுது. ஊரும் பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குறிஞ்சி நில ஊர்கள் பார்த்திங்கன்னா மலையை கொண்டு முடியும், ஆனைமலை, சிறுமலை அந்த மாதிரி. அதே மாதிரி பாறை குன்று வச்சும் வழங்குது. குன்றத்தூர், குன்றூர், குன்றக்குடி. அதே மாதிரி பாறை, குட்டப்பாறை, சிப்பிப்பாறை இதெல்லாம் இருக்குது. கிரியும் வழங்குது மலையை பொறுத்தளவுக்கும். சிவகிரி, நீலகிரி, கிருஷ்ணகிரி, குறிச்சி, ஆழ்வார்குறிச்சி, கல்லிடைக்குறிச்சி இதெல்லாம் வந்து குறிஞ்சி. இந்த பேர் கொடுத்துட்டு இது என்ன நிலம் கூட கேட்கலாம். குறிஞ்சி நிலம் இதெல்லாம். முல்லை நிலம்னு பார்த்திங்கன்னா காடுல முடியும். ஆற்காடு, ஆலங்காடு, மாங்காடு, பனையபுரம், கலாக்காடு. அதே மாதிரி பட்டியிலையும் முடியும், பாடியிலையும் முடியும். ஆட்டையாம்பட்டி, காளிப்பட்டி, கோயில்பட்டி இதெல்லாம். மருத நிலம் பார்த்திங்கன்னா ஊர், ஆற்றூர், அதுதான் பேச்சு வழக்கில் மாதிரி ஆத்தூர்னு மருவி இருக்குது. அதே மாதிரி கடம்பூர், தெங்கூர், தென்னைமர சூழ்ந்தா, புளியமர சூழ்ந்தா, புளியங்குடி, பூஞ்சோலை, புளியம்பட்டி. அதே மாதிரி சீவலப்பேரி, புளியங்குளம் இதெல்லாம். நெய்தல் பார்த்திங்கன்னா கரை, பட்டினம், கீழக்கரை, கோடிக்கரை, நீலங்கரை, குப்பம்னு இருக்குது. பெரிய பேரூரை வந்து பட்டினம்னு, சிற்றூரை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அரசர் சார்ந்த ஊர்கள் வந்து கோட்டைன்னு முடியும். தேவக்கோட்டை, நிலக்கோட்டை, பட்டுக்கோட்டை இதெல்லாம். திசை பார்த்திங்கன்னா கிழக்கே இருக்கிறது கீழூர், அப்புறமா மேற்கே இருக்கிறது மேலூர், தென்பகுதியில் இருந்தால் தென்பழஞ்சி, வடக்கு இருந்தால் வடப்பழஞ்சி. பாளையத்திலே முடியும். கல்வெட்டில் பார்த்திங்கன்னா மதுரையை வந்து மதுரைனோ, கோவன்புத்தூரை கோயம்புத்தூர்னோ சொல்கிறாங்க, கோவைன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மறுவில் கேட்கலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.